நண்பர்களுக்கு வணக்கம்மா. லாஸ்ட் இயர் 2025ஆம் ஆண்டு ஆடி மாத விளைச்சல் நம்ம மாடி தோட்டத்தில் எப்படின்னு உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை பகிர போகிறேன். ஆடி மாதத்தில் எனக்கு கிடைத்த விதைகள் கத்திரிக்காய், கண்டங்கத்திரிக்காய், மிளகாய், பீன்ஸ், நாட்டு காராமணி, கொத்தவரங்காய், இவ்வளோ விதை கிடைச்சாங்கம்மா. ஆனால் ஆடி மாதம் விதை போட்டதை வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் நான் ஒரு 10 இயர்ஸாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன். எனக்கு லாஸ்ட் இயர் அமோக விளைச்சல் கொடுத்தது. எப்படின்னா, நான் எனி டைம் வீட்டில் இருந்தேன். அதுக்கு முன்னே அலுவலகம் போவேன். ரேர் டைம் தான், காலையில் மாலை தான் வருவேன். சாட்டர்டே சண்டே இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம கொடுக்குற உரங்கள் எரு நான் வாங்கிடுவேன். அப்படியே காரில் போகும்போது ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க வீட்டிலேருந்து எரு எடுத்துடுவேன். ஆட்டு சனமும் எடுத்துடுவேன். எப்போவுமே போகும்போது ஒரு சாக்கு, ஒரு மம்டி எடுத்துப்பேன். எங்கே எரு இருக்கோ நம்ம போகிற வழியில் அப்படியே டிரைவரை விட்டு எடுத்து போட்டு பின்னால் வச்சுப்பேன். இது ஒன்று. ரெண்டாவது வீட்டில் நம்ம வேஸ்டேஜ் போடுறத ஒன்றும் மிஸ் பண்ண மாட்டேன். 2. மூணாவது, நானே மீன் அமிலம் தயாரிப்பேன். வாழைப்பழத்துலேயும் அமிலம் தயாரிப்பேன். மல்லாட்டை புண்ணாக்கு மாதத்துக்கு எனக்கு ஒரு 5 கிலோ ஆகும். 1 கிலோ 50 ரூபா தான். அது ஒரு 250 ரூபா. செடியை பொறுத்த அளவுக்கு செலவு செய்ய யோசனை பண்ண மாட்டோமா. ஏன்னா என்கிட்ட பாருங்கள், பெரிய பெரிய ட்ரம்முங்க தான் இருக்கும். ட்ரம்முங்க கடைக்கு வந்தாலே எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அவங்களே க்ளீன் பண்ணி ஹோலும் போட்டு கொடுத்துருவாங்க எனக்கு. பத்தல். நெக்ஸ்ட்டு திருவண்ணாமலை போயிட்டு அங்கே ராம் சுரத் ஆசிரமத்தில் எரு வாங்கிட்டு வந்தேன்ல, 50 ரூபா ஒரு பாக்கெட்டுன்னு. அது நம்ம சாணி எருவை விட ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததும்மா. செத்தையோட மக்கி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால நல்ல விளைச்சல். பீன்ஸு செம்மக்காய், கொத்தரங்காய் நல்ல காய்ச்சல், மிளகாய் இன்னும் காய்ச்சிட்ருக்கு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அவரை, நாட்டு அவரை என்னால் பறிக்க முடியலம்மா. நான் பறிச்சுட்டு இருந்தேன்னா இப்போ 2வது ஒரு சிங்கிள் 1 கிலோ 2 கிலோ அவரை கொடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எவ்வளோ அனுபவம் இருந்தாலும் காயட்டும், விதையாக மொச்சை குழம்பு போட்டு வைக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இருந்தேன். பட்டு அவரை விதையே உங்களுக்கு விதை உரித்ததே எனக்கு 1.5 சேர் வந்ததுமா. நம்ப மாட்டீங்க. நான் கீழே இருக்குது, எடுத்து காட்டுறேன். ஆனால் என்னால் உரிக்க முடியல. இங்கேருந்து பிரித்த வேகத்துக்கு ஒரு 2 மாகாணிக்கு உரிச்சிட்டேன். சரி, கை வலிக்குமே அடுத்து உரிக்கலான்னு பார்த்தா உரிக்க முடியல. ஏன்னா உள்காற்றுல ஈரப்பதம் வந்துட்டுது, காஞ்சதில்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து எடுத்துட்டோம்மா அவரை விதைய. அவ்வளோ அவரை எனக்கு என் தங்கை வீட்டிலேருந்து அவரை நாட்டு விதை வந்தது. நான் கூட சாட் போட்டு விதை வேணுன்னா வாங்கிக்கிங்கன்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் நாங்கள் இருக்கிறது இங்கே 2 பேர் தான். நீங்கள் எல்லாம் அனுப்பிச்சா கூட அதை கவர் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பணும். ஆனால் உங்களுக்கெல்லாம் செய்யணும்னு நல்ல எண்ணங்கள் இருக்குது. ஆனால் இருக்குமா, யாராவது அவரை விதை கேட்டிங்கன்னா அவரை விதை, சங்கு விதை, ரெயின் லில்லி விதை இதெல்லாம் என்கிட்ட இருக்குமா. இந்த அடுக்கு சிகப்பு செம்பருத்தி எங்கேயும் கிடைக்கல. நான் 3 மாவட்டங்களில் தேடி எடுத்துகிட்டு அதை வச்சுருக்கேன். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி 3 மாவட்டங்கள்லையும் இல்லை அந்த அடுக்கு செம்பருத்தி. அது எப்படியோ கண்டுபிடிச்சி 250 ரூபான்னு வாங்கினோம்மா ஒரு செடி. அதுவும் என்கிட்ட இருக்குது. ஒரு 5-6 செடி உற்பத்தி பண்ணியிருக்கேன். யாராவது கெஸ்ட்டு வந்தாலோ கேட்டாலோ கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். அது யாராவது விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் அட்ரஸோடு கவர் போட்டு அனுப்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளரட்டும். வேர்லாம் வந்துட்டாங்க, மொக்கு வைக்கிறாங்க. குட்டியாக இருக்குது, என்னுடைய உள்ளங்கை அளவுக்கு இருக்குது. ஒரு ஜான் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வளரட்டும். நெக்ஸ்ட்டு நான் காய்கறியை பற்றி பேச வந்தேன். நமக்கு தோட்டம் வச்சுருக்கிறதுனால எத்தனை உயிர் வாழறோம், எத்தனை உயிரை நம்ம வாழ வைக்கிறோம் தெரியுமா. மரவட்டை அது ரயில் மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணும். கம்பளி பூச்சி, எறும்புகள், எலி. முந்தா நாள் புண்ணாக்கு தண்ணி ஊற்றினா அந்த அத்தி மரம் இருக்கிறது தான் நோண்டி வச்சுருக்கு. இன்றைக்கி எலி மருந்து வச்சு நாளைக்கு மாங்கன்று வைக்கிறேன். அந்த மாங்கன்னோட அந்த எலியை வச்சு புதைச்சி மாங்கன்று வச்சிட போகிறேன்.
அதை நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். எலியை வாழ வைக்கிறோம். பறவைகள், அணில்கள், காக்காய்ங்க, குருவிங்க கூடு கட்டுவாங்க. வெள்ளைப்பூச்சி, கருப்பு பூச்சி, தேனீக்கள். இந்த ஒலாந்த இருக்கிறதுனால தேனீக்கள் வந்து நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருப்பாங்க. தேனீக்கள் அது தேன் வச்சு நம்ம பிடிக்கலாம். அதெல்லாம் அந்த அளவுக்கு என்னால் முடியலடா. அதெல்லாம் நம்ம இத்தனை உயிரை வந்து நம்ம வாழ வைக்கிறோம். நம்ம தோட்டம் வைக்கிறதுனால இத்தனை உயிரை வாழ வைக்கிறோம். இதில் ஒரு கொடுமை, நம்ம என் வீட்டுக்கு பக்கத்துலமா, அதாவது ஒரு 50 ஸ்டெப்ஸில் ஆறு போகுது, பண்ணையார். கருடாழ்வார் வேறு போவார்மா. அவரை டெய்லியும் பார்ப்பேன். என்றைக்காவது கவனிக்கலைன்னா எனக்கே சொல்ல கஷ்டமாக இருக்கா. ஒரு குரல் கொடுப்பாரு. குரலை கொடுத்துட்டு வாழை மட்டும் காட்டுவார். அதை பார்ப்பேன். அந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் நம்ம தோட்டம் வளர்க்குறதுனால அவங்களும் வளர்கிறாங்க. தோட்டங்களும் நம்மளை செழிப்பாக நம்மளே நல்லா பார்த்துக்கும். காய்கறி நல்ல காய்கறிங்கம்மா. லாஸ்ட் இயர் மாதிரி நான் செய்யவே இல்லை. இன்னமும் இப்போ கத்திரிக்காய் காய்ச்சி எலி வந்து சாப்பிட்டு வச்சுருக்கு. ஒரு கத்திரிக்காய் நல்லா பழுத்து காஞ்சி போயிருக்குமா, விட்டு வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா பிசைஞ்சி ஜல்லடியில் வடிகட்டி அந்த விதையை எடுக்கணுமா, கத்திரி விதை. அப்புறம் நம்மக்கிட்ட காய்ச்ச நாட்டு காராமணி, பச்சை அவரை, இந்த கருப்பு அவரை, அந்த மெரூன் கலர் அவரெல்லாம் விதை போட்டு அவங்க ஒரு ஜானு 4 இன்ச்சுக்கெல்லாம் வந்திருக்காங்க. தக்காளி விதை தான் கிடைக்கல எனக்கு. ஏன் தக்காளி விதை கிடைக்கலன்னா, நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஹைப்ரிட்டு, அதில் விதை இருக்காது. வெளியிலேருந்து வந்த தக்காளி தான் சாப்பிட்றோம். விதையை வந்து கொடுக்க வெளியில் கிடைக்க செய்ய மாட்றாங்க. அது கடவுளாக பார்த்து தானாக ஒரு செடி வந்து அதில் ஒரு 15 காய் காய்ச்சி இன்றைக்கி தை அமாவாசைக்கு ஒரு பழம் நல்லா பழுத்திருக்காங்க. மனசுக்குள்ளே சந்தோஷம். நீங்கள் வந்து தோட்டம் வளர்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேம்மா. ஏன்னா இப்போ அதாவது நான் 20 ரூபா முதல் வச்ச ஒலாந்த செடி கிட்டத்தட்ட 12 வருஷத்தில் எனக்கு ஒவ்வொரு நாளும் பூ வைக்கிறதுக்கு காசு, அந்த காசு எவ்வளோ மிச்சம் ஆகுது தெரியுமா? ஒன்லி 20 ரூபா. அவ்வளோ பூக்கள் கொடுப்பாங்க அவங்க. நம்ம தோட்டமே பூஜை ரூம் பார்த்தாமா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. கலர் கலராக இருப்பாங்க. கனகாமர கலர், செம்பருத்தி பிங்க்கு, செம்பருத்தி ரெட்டு, செம்பருத்தி ரோஸு, ஒலாந்த, குண்டு மல்லிகெல்லாம் என்ன ஒயிட்டு, வெள்ளை கலரு, சங்குப்பூ ஒயிட்டு, பர்பிள் கலரு. பூஜை ரூம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருப்பாங்கம்மா. உங்களுக்கு பொறுமையாக இருந்தால் கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அனுபவம்பா. யாரை பார்த்து நான் சொல்லலை, என்னுடைய அனுபவங்கள். யாராவது ஒருத்தர் 2 பேர் என்னை தோட்டம் வீடியோ மட்டும் பார்க்குறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால தான் இவ்வளோ பொறுப்பாக சொல்லிகிட்ருக்கேன். தோட்டத்தை பற்றியோ 2 பேரும் மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேடம், உங்களுக்கு லைக் பண்ணுறேங்கன்னு. எந்த நேரத்தில் என்ன சப்போர்ட்டு? தோட்டம் மட்டும் இல்லைம்மா, உங்கள் பர்சனல் லைஃப்பில் ஒரு அலுவலகம் போகணும், ஏதாவது செய்யணும், எதாவது கேட்கணுன்னா, டீட்டெயில் கருத்து வேணும்னா என்னை கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேம்மா. அதாவது 4-5 செடி காட்டி வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லாமே கன்வே பண்ணிட்டேன். வாங்க இப்போ போவோம். இதே பாருங்கள், சங்கு, குண்டுமல்லி. இதை பாருங்கள், ஜினியா பூக்கள். 2 நாளைக்கு முன்னாடி நினச்சேன், ஏன்னா நிறைய ஜினியா பிடுங்கி போட்டதுனால இவங்க செடி கோபம் ஆகிட்டாங்களோ, நமக்கு பூ கொடுக்க மாட்டாங்களோன்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், மொக்கு வச்சுட்டாங்க பாருங்கள். எல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷம். இந்த சிகப்பு அடுக்கு செம்பருத்தி நான் காசு போட்டு வாங்கலாமா. 600 700 செடி வாங்கினா அவங்க ஃப்ரீயாக கொடுத்த செடி இது. இந்த அடுக்கு சிகப்பு செம்பருத்தி. அதே மாதிரி இதுவும் சும்மா வாங்கினா இந்த சைக்கிளில் வரவங்க கொடுப்பாங்க. 2மே குவாலிட்டியான பூக்கள், அவங்க ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது வந்து ஆடி மாதம் தாய் வீட்டு குலதெய்வத்துக்கு போகும்போது இந்த பூவை பார்த்துட்டேன். வழியில் உடச்சிட்டு வந்து வச்சோம்மா. என்ன அழகாக இருக்காங்க பாருங்கள். அம்மா வீட்டையும் ஞாபகப்படுத்துது, அம்மா வீட்டு குலதெய்வத்தையும் ஞாபகப்படுத்துது. இது வந்து அவரைக்கொடிமா. இதுக்கு இப்போ கதை இருக்குது. இடம் மாற்றி வைக்கிறதுக்காக நம்மகிட்ட வேலை செஞ்ச தம்பி எடுப்பான்னா வேரோட அறுத்து எடுத்துட்டாப்புல. பாருங்கள் எப்படி காஞ்சிருக்காங்க பாருங்கள். விதை வேணும்னா சொல்லுங்கள். இப்போ பறிக்க முடியலடா, எவ்வளோ பார்க்குறது. 2வது, நம்ம தோட்டத்துக்கு இங்கேருந்து தான் தண்ணி போகுது. சின்ன வாளியால் மொண்டு ஊற்றுவேன்.
இதுக்கு நான் பைப்பு வச்சுருவேன், ஆனால் உடம்பு ஆக்டிவிட்டிஸ் இருக்காது நமக்கு, அதனால் வச்சுருக்கேன். இதில் காக்கா குருவி எல்லாம் வந்து தண்ணி குடிப்பாங்க, இதில் குளிப்பாங்க. அதனால் ரொம்ப முடியல, ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு இங்கே ஓசை மாட்டி அங்கே பிடிச்சி அந்த பக்கம் இருக்கிற செடிக்கெல்லாம் ஊற்றிக்குவோம்மா. நிறைய பேசிட்டோம்மா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறுத்தி பேசுனா எப்படி பேசுனேன்னு தெரியல. இதே பாருங்கள், இவங்கெல்லாம் முருங்கை புயல் வருதுன்னு உடச்சி விட்டு எவ்வளோ அழகாக வராங்க பாருங்கள். பொன்னாங்கண்ணி, மாதுளம் பாருங்கள், வெள்ளை சங்கு. தேங்க்யூம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.